அனெக்சர் 1ல அந்த பொய்யான போட்டோவை போட்டிருக்கிறாங்க. 1000% இல்ல 10,000% நான் அடிச்சு சொல்றேன். தர்காவிற்கும் அந்த தூணுக்கும் கொடிமரத்துக்கு இடையில் குதிரை சுனை என்ற பகுதியே கிடையாது. ஆனா குதிரை சுனை இருக்கதா பொய்யான ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்து நீதிமன்றமும் அதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்ப அன்னைக்கு தடுக்கல அப்படின்னா கோயில் நிர்வாகி தடுக்கல இல்ல. ஏன் தடுக்கல? அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம், அதனால தடுக்கல. போலீஸ் ஏன் பாதுகாப்பு கொடுத்தாங்க? அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம், அதனால பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு அந்த லாஜிக் பொருந்துனா இன்று தர்கா நிர்வாகம் கொடியேற்றும் போது அமைதியாக கோயில் நிர்வாகம் இருந்தால் அந்த இடம் தர்கா நிர்வாகம் சொந்தம் லாஜிக் வராதா? நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இரு நீதிபதிகள் தீர்ப்பை மதிக்க மாட்டாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு, இந்த தை மாசத்துல தீபம் ஏத்தணும், எப்படி ஏற்ற முடியும்? நீதிபதிகள் தீர்ப்பாதா? பொய்யா சொல்லலாமா? நீதிபதிகள் அடுத்த வருஷம் தான் ஏத்தன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில மேல்முறையீடு பல்வேறு வழக்குகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹெச் ராஜா உடனே ஏத்தன்னு சொல்றாரு. நீதிமன்ற தீர்ப்பை ஏன் பொய்யா சொல்றாரு? பொய்யா சொல்லி இன்டர்பிரட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்ப யாருதான் அவங்களை கேட்கறது? ஆனால் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தனது அதிகாரத்தை மீறி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இதை தடுக்க வேண்டிய அரசும் அதை செய்யவில்லை. மிக குறிப்பாக சில தீர்ப்பின் விஷயங்களை மட்டும் நான் நேரடியா சொல்லிட்டு, எனவே இது மத நடவடிக்கை அல்ல, சமய நடவடிக்கை அல்ல, ஆன்மீக நடவடிக்கை அல்ல, இது அரசியல் நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபம் என்பது காலகாலமாக ஏற்றம் மற்றும் இடத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. கலவர தீபம் ஏற்ற கோருகிறார்கள். கலவர தீபம் ஏற்ற வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பீஸ் மீட்டிங் நடக்கிற போது அதே இடத்துல தான் ஏத்துறாங்க. ஏற்கனவே ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த வாதம் என்ன? இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் போது தினமலர் பத்திரிகையில ஒரு செய்தி வருது. தூணை சுத்தி கவர் பண்றாங்க கட்டை அடக்கி. இதை யார் செஞ்சது? நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கேட்கிறார். இப்ப கோயில் தரப்பு வழக்கறிஞர் நாங்க தான் பண்றோம்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தனது தீர்ப்புல, கோயில் நிர்வாகம் அந்த தூணை சுற்றி கவர் செய்கிற போது, கட்டையில அடுக்கிற போது தர்பார் நிர்வாகம் தடுக்கவில்லை, எனவே அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்றாரு. டிவிஷன் பெஞ்ச் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த கொடியேற்றி சந்தனக்கூடு விழா கொடியேற்றி 15 நாள் ஆகுது. போலீஸ் பாதுகாப்போட போய் தான் ஏத்துறாங்க. கோயில் நிர்வாகம் அன்னைக்கு எதுவுமே சொல்லல. 15 நாள் கழிச்சு நீதிமன்றம் வருகிற போது மட்டும் நீதிபதி கேட்டோன்னே ஏன் அது ஈல்டாகிறாங்க? அப்ப அன்னைக்கு தடுக்கல அப்படின்னா கோயில் நிர்வாகம் இன்னைக்கு தடுக்கல இல்ல. ஏன் தடுக்கல? அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம், அதனால தடுக்கல. போலீஸ் ஏன் பாதுகாப்பு கொடுத்தாங்க? அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம், அதனால பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு அந்த லாஜிக் பொருந்துனா இன்று தர்கா நிர்வாகம் கொடியேற்றும் போது அமைதியாக கோயில் நிர்வாகம் இருந்தால் அந்த இடம் தர்கா நிர்வாகம் சொந்தம் லாஜிக் வராதா? அன்னைக்கு வர்ற லாஜிக் இன்னைக்கு பொருந்தாதா? எப்படி நீதிமன்றத்தில் இதெல்லாம் நடக்குது? ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து நீதிபதி ஸ்ரீபதி அவர் முன்னாடி இருக்கு. ஆனால் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தனது அதிகாரத்தை மீறி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இதை தடுக்க வேண்டிய அரசும் அதை செய்யவில்லை. மிக குறிப்பாக சில தீர்ப்பின் விஷயங்களை மட்டும் நான் நேரடியா சொல்லிட்டு இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். குறிப்பாக 1978 தீர்ப்புல பக்கம் 208-9 ஒரு சுனை தொடர்பான வழக்கு. கொடிமரத்திற்கும் தர்காவுக்கும் இடையில உள்ள ஒரு நீர் தேங்கக்கூடிய சுனை பகுதி. அதை நீதிமன்றம் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி, the suit property is described as a depression just north to the பள்ளிவாசல் in between the பள்ளிவாசல் and the flag stop. in between பள்ளிவாசல் and the flag stop. இப்ப அவர்கள் வழக்கே என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிவாசலுக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் இந்த நீர் சுனை இருக்கிறது அப்படின்றத இஷ்யூவா ஃப்ரேம் பண்றாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு அதுல கோயில் நிர்வாகத்தின் சார்பில் சொன்ன வாதத்தை நீதிபதி அவர்கள் பதிவு செய்கிறார். 1923 தீர்ப்பை சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்றாங்க, the interpretation put forward by the learned counsel for the plaintiff கோயில் நிர்வாகம் for the judgment 1923 சொல்லி is that the defendants are declared as owner of the place exactly occupied by the mosque as well as the flag staff alone. The intervening space does not belong to the defendants and is belong to the plaintiff தேவஸ்தானம். என்ன சொல்றாங்கன்னா, கோயில் நிர்வாகத்துல 1978 வழக்குல தர்கா
கொடிமரம், இந்த 2 இடம் மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம். இதற்கு இடைப்பட்ட பகுதி அவர்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கதான் இப்ப இந்த மரம் இருக்கு. இந்த தர்காவிற்கும் கொடிமரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த கொடிமரத்துலதான், அந்த மரத்துலதான் இப்ப கொடியேற்றுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட பகுதி அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, the interpretation put forwarded by the learned counsel for the plaintiff cannot be accepted in view of the clear expression made by the learned judge. அந்த கோயில் நிர்வாகம் சார்பில் வைத்த விளக்கத்தை நான் ஏற்க முடியாது. ஏன்னா 1923 நீதிபதி ராமையர், the learned judge had held that the Mohammedans are entitled to the whole of the top of the hill on which the mosque and flagstaff stand. 1923 கொடிமரமும் தர்காவும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொடிமரம் இருக்கிற மலைப்பகுதியில் அந்த தூணு இருக்குது, அந்த பகுதி முழுக்க சொந்தம்னு சொல்லிட்டாங்க. When the learned judge described the whole of the top of the entire top portion of the hill, not only the mosque and the flagstaff alone, but also other space on the top of the hill. நீதிபதி என்ன சொல்றாருன்னா, 1923 தீர்ப்பை அவர் இன்டர்பிரட் பண்றாரு. மொத்த மலைப்பகுதி என்றால் மசூதி கொடிமரம் இருக்க இடப்பகுதி, அந்த இடம் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ த அதர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில், அதில் இருக்கக்கூடிய மீத எல்லா பகுதியிலும் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லி it is in evidence that the suit property is on the top of the hill where the mosque is situated on the north of the பள்ளிவாசல் and in between the பள்ளிவாசல் and the flagstaff. இந்த சொத்து, அதாவது இந்த பிரச்சனைக்குரிய அவங்க கேட்கிற இடம், அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி என்பது பள்ளிவாசலுக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் மசூதி இருக்கிறது, மசூதிக்கும் கொடிமரத்துக்கு இடையில தான் அவங்க கேட்கிறாங்க. Further, there is no evidence on the side of the plaintiff how the plaintiff Devasthan is using the enjoy the sole property. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொன்னதுக்கு இப்பே இதுலயே பதில் சொல்லிட்டாங்க. அவங்க எப்போது அதை பயன்படுத்தினாங்க என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை. On the other hand, it is clearly held that the entire space on the top of the hill where பள்ளிவாசல் is situated belong to Mohammedan. அதனால அந்த மொத்த மலைப்பகுதி அவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிறாங்க. Therefore என்ன சொல்றாருன்னா, the plaintiff right to the suit property is negatived in OS 4/20. அந்த தீர்ப்பிலே அதை சொல்லிட்டாங்க. அதனால இவர்கள் வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாமியர்கள் அவர்கள் சொந்தமான சொத்து என்பதனால அதில் அவர்கள் எந்த நடவடிக்கையும் செய்வதற்கு தடை இல்லை. இவங்க கோர்ட்ல கேட்கிறாங்க, நாங்க இதெல்லாம் நாங்க எல்லாத்தையும் பயன்படுத்துறோம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாருன்னா, as I find the defendants are the property owners of the suit property, the question of customary right will not arise அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அதை பயன்படுத்துறதுக்கான முழு உரிமை என்பது இருக்கிற போது அவங்க ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துறதுக்கு எதுவும் கோர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப லாஜிக்காக நம்ம பார்ப்போம். நெல்லித்தோப்பு வரை 2 பேருக்கு பொதுவான பகுதி. நெல்லித்தோப்புல இருந்து மேலே போனா தர்கா, கொடிமரம், அந்த தூண் இருக்க பகுதி. இந்த பக்கம் போனா, இடது பக்கம் போனா காசி விஸ்வநாதர் கோயில் பகுதி. காசி விஸ்வநாதர் கோயில் பகுதிக்கான உரிமை என்பது கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தம். இந்த தர்கா பகுதியின் உரிமை அதற்கு போற படி என்பது அந்த மலைப்பகுதி தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த பகுதியில கோயில் நிர்வாகத்துக்கு ஏதாவது உரிமை இருந்தால் அன்னைக்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் கோயிலுக்கு, இந்த பக்கம் தர்காவுக்கு அப்படின்னு கிளியரா அதை முடிச்சிட்டாங்க. இப்ப தர்கா இருக்க பகுதியில கச்சிராஜா போறாரு, தர்கா இருக்க பகுதியில் உள்ள மரத்தில் எப்படி கொடியேற்றுறாங்க நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்டால், ஏற்கனவே அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சில் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை இவர்கள் மதிக்கிறார்களா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இரு நீதிபதிகள் தீர்ப்பை மதிக்க மாட்டாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு, இந்த தை மாசத்துல தீபம் ஏத்தணும், எப்படி ஏத்த முடியும்? நீதிபதிகள் தீர்ப்பாதா? பொய்யா சொல்லலாமா? நீதிபதிகள் அடுத்த வருஷம் தான் ஏத்தன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கிடையில மேல்முறையீடு பல்வேறு வழக்குகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹெச்ராஜா உடனே ஏத்தன்னு சொல்றாரு. நீதிமன்ற தீர்ப்பையா பொய்யா சொல்றாரு? பொய்யா சொல்லி இன்டர்பிரட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்ப யாருதான் உங்களை கேட்கறது? நம்ம கண்ணு முன்னாடியே இல்லாத ஒரு ஆடு வழி பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு தீர்ப்பாக்குறாங்க, இல்லாத சிக்கந்தர் மலை என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தீர்ப்பாக்குறாங்க, இல்லாத தீபத்தூண் என்பதை கொண்டு வந்து தீர்ப்பாக்குறாங்க.
தீபத்தூண் ஏரியான்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. எல்லாமே இந்த வழக்கில் நடக்கிற எல்லாமே ஒரு அரசியல் சட்ட முறையில, உயர்நீதிமன்ற வழக்கமான பாரம்பரிய முறையில, இந்த உலக உயர்நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு எந்த வழக்குமே இதில் நடக்க மாட்டேங்குது. அந்த தீர்ப்புல, இரு நீதிபதிகள் தீர்ப்பில் கூட அதுல ஒரு பொய்யான படத்தை காட்டித்தான் அந்த தீர்ப்பு என்பது பெறப்பட்டு இருக்கிறது. அதிலே சங் பரிவார அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தர்காவுக்கும் இந்த தூண் கொடிமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில் குதிரை சினை இருப்பதாக பொய்யான ஒரு போட்டோவை கொடுத்தா அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி வேற யாராவது பொய்யான போட்டோவை கொடுத்திருந்தா, தர்கா நிர்வாகம் பொய்யான போட்டோவை கொடுத்திருந்தா நீதிமன்றம் ஏத்துக்கிறோமா? அனெக்சர் 1ல அந்த பொய்யான போட்டோவை போட்டிருக்கிறாங்க. 1000% இல்ல, 10,000% நான் அடிச்சு சொல்றேன். தர்காவிற்கும் அந்த தூணுக்கும் கொடிமரத்துக்கு இடையில் குதிரை சிலை என்ற பகுதியே கிடையாது. ஆனா குதிரை சுனை இருக்கதா பொய்யான ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்து நீதிமன்றமும் அதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே கற்பனைகளுக்கு, வதந்திகளுக்கு வடிவம் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அதை நீதிமன்றமும் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் என்றால் தர்கா நிர்வாகத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்கா இல்லையா? அவங்க உரிமையை கோரணுமா இல்லையா? எப்படி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு? மொத்தத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இடம், அந்த மரம் என்பது தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம். கோயில் தர வரலான்படி கள்ளத்தி மரம் என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிறது, மலை உச்சியில் இல்ல. பொய்யா ஏன் நீதிமன்றத்தில் சொல்றீங்க? பொய்யா ஏன் நீதிபதி இதை ஆதாரம் கேட்காம, யாரையும் கேட்காம நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது எங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மோடி அவர்கள் இங்க திருப்பரங்குன்றத்துக்கு வரப்போதா ஒரு செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஹச்ராஜா இந்த தேர்தல் பிரச்சனையாக மாத்துவோம் என்று சொல்கிறார். ஓராண்டா நாங்க எதுதான் சொல்றோம். 100 வருஷமா இல்லாத பிரச்சனை கடந்த ஓராண்டாக தேர்தலை மையப்படுத்தி ஹச்ராஜா, நைனா நாயந்தர், அண்ணாமலை, அமித்ஷா உள்ளிட்ட பலரும் செய்கிறார்கள். எனவே இது மத நடவடிக்கை அல்ல, சமய நடவடிக்கை அல்ல, ஆன்மீக நடவடிக்கை அல்ல, இது அரசியல் நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபம் என்பது காலகாலமாக ஏற்றம் மற்றும் இடத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. கலவர தீபம் ஏற்ற கோருகிறார்கள். கலவர தீபம் ஏற்ற வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதாவது சார், அந்த மரத்துலதான் தர்காவுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்துலதான் கொடியேற்றுறாங்க. ஏன்னா அங்க தனியா வைக்க முடிஞ்சா கீழே விழுந்துருது, காத்துல கீழே விழுந்தாங்க. அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு கொடிமரம், மரத்தாலான கொடிமரத்தை வச்சு அதுல கொடியை கட்டி அதுலதான் ஏத்துறாங்க. அது வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வு. 200 வருஷமா அது நடக்குது. ஒவ்வொரு வருஷம் பீஸ் மீட்டிங் முடிவு பண்ணி நடத்துறாங்க. அதனாலதான் கோயில் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கோயில் நிர்வாகம் ஆட்சேபனை பண்ணல. அந்த பகுதி முழுக்க தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் தீர்ப்பு இருக்கிறதுனால யாரும் ஆட்சேபனை பண்ணல. அந்த இடத்துல ஏன் ஏத்துறாங்கன்னா, அந்த இடம்ன்றது அங்க கொடியேற்றினா தான் மக்கள் கீழே தெரியும். தர்கா முன்னாடி ஏற்றினா தெரியாது. 1923 தீர்ப்புல கொடிமரம் அப்படின்னு தனியா சொல்லியிருக்கிறாங்க. தர்கா பக்கத்திலே கொடிமரம் இருந்துச்சுன்னா தீர்ப்புல தனியா அதுக்கு சொல்றாங்க. அப்ப தர்கா, கொடிமரம், நெல்லித்தோப்பு, அதுக்கு போற பாதை இப்படின்னு தனித்தனி ஏரியாவா இருக்க இதான் தனித்தனியா சொல்றாங்க. அப்ப தனித்தனி ஏரியாவில் இவங்க அவங்களுக்கு சொந்தமான இடத்துலதான் இப்ப போய் கொடியேற்றுறாங்க. இது இன்னைக்கு புதுசா நடக்கல. அப்படி இருக்கிற போது இது புதுசா அங்க கட்டிட்ட மாதிரியான ஒரு வதந்தியை பரப்புறாங்க. இது வருஷம் நடக்கிறது. கோயில் கோர்ட்ல சொல்றப்ப வந்து இவங்க தெரியாம ஏத்திட்டாங்கன்ற மாதிரி தானே அவங்க சார். நீதிபதி அவர் ஈஓ கூப்பிட்டு அங்கே கேட்கிறாரு. இது அந்த வழக்குக்கு தொடர்புள்ளாத ஒரு விஷயம். அதுக்கு தயாரா அவங்க போயிருக்க மாட்டாங்க. கண்டெம்ட் பெட்டிஷன்ல பதில் சொல்றதுக்கு தான் அவங்க போறாங்க. திடீர்னு கள்ளத்தி மரம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? ரெண்டாவது அவங்க கவுன்சில்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லாம நேரடியாக அவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்டு நீங்க ஏன் செய்யல, நீங்க புகார் கொடுக்குறீங்களா இல்லைன்னு, ஆமா நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், 15 நாளா வந்து ஏன் புகார் கொடுக்கல? இது தர்காவுக்கு சொந்தமான இடம்னால புகார் கொடுக்கல, அவ்வளவுதான் விஷயம். நீதிமன்றத்தை நெருக்கடி, நீதிமன்றம் அவர்களை நெருக்கடி செய்கிறார்கள். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர் கோயில் நிர்வாகத்தை நெருக்கடி பண்ணதுனால அவங்க ஒத்துக்கிறாங்க. வேற வழி இல்லாம ஒரு ஈவோ என்ன பண்ணுவாரு? அப்படி கேட்க முடியுமா? ஒரு கண்டெம்ட்ல முதல்ல எழுத்துப்பூர்வமா கொடுத்தா கேட்க முடியும். ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஆனா அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு தயாரிப்பும் அவங்க இருக்காது. எதிர்பாராம ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது மாதிரிதான் அங்க நடந்திருக்குது. ஆனால் அதை கோயில் நிர்வாகத்துல இருந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, அந்த இடம் காலங்காலமா அவங்க குடியேற்றுற இடம், அவங்களுக்கு சொந்தமான இடம், அதனால நாங்க போய் அதுல தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்.
ஆனா ஈவோ அதை சொல்லல. அதுதான் நான் சொல்றேன். மூத்த வழக்கறிஞர் வீரகதிரவன் அவர்களும் கோயில் அட்வொகேட் சந்திரசேகர் அவர்களும் இப்படி நீதிபதி ஒரு கேள்வியை கேட்டா நாங்க இது சம்பந்தமாக விசாரித்து விட்டு புதிதாக ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க, இதை விசாரிச்சுட்டு நாளைக்கோ நாளை மறுநாளோ நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதே ஆர்கியுமெண்ட் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்பு அவர்கள் வைக்கிற போது சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் ராமரவிக்குமாரோட வழக்கறிஞர் சொல்ற போது ஏஜி வந்தாரு. என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இப்பதான் இப்படி மரத்துல கட்டிட்டாங்கன்னு ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க, 1 மணிக்கு தான் எங்களுக்கு பேப்பர்ஸ் கிடைச்சு, 2 ஆளுக்கு நீங்க கேஸ் எடுக்கிறீங்க, நாங்க அதை விசாரிச்சுட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் பதில் சொல்றோம் நீதிமன்றத்துல. ஆனா இவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றது என்பது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது.